ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு போனாலும் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. நீங்களா ஒரு பேக்கேஜ்னு போகும்பொழுது இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. பண்ணிட்டு வந்த பிறகு அதில் ஃபஸ்ட்டு பேஜில் ஹெமட்டாலஜின்னு போட்டு ஒரு 20-25 டெஸ்ட் ரிசல்ட் போட்டிருக்காங்க. அதில் சில இது வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ரிசல்ட்லாம் என்ன? சில விஷயங்கள் உங்களுக்கு அதில் தெரியுது, சில விஷயங்கள் புரியறதே இல்லை. நிறைய அப்ரிவியேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஹீமோகுளோபின், ஆர்பிசி இதெல்லாம் நீங்கள் படிச்சிடுறீங்க. பட் அதுக்கு கீழே இருக்கிற நிறைய வேல்யூஸ் அதெல்லாம் என்னன்னே தெரியலை. ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் அப்நார்மலாக இருக்குது, இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ஒரு டாக்டரை இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எழுதி கொடுத்துருந்தா இந்த ரிசல்ட்டோடு நீங்கள் அவர்கிட்ட போகும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து அடுத்த பேஜுக்கு போயிடுறாரு. நிறைய ஹைலைட் ஆகிருக்குது, இந்த டாக்டர் அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கலையே, ஒவ்வொரு டெஸ்ட்டை பற்றியும் இவர் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்காத மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன வியாதியை கண்டுபிடிக்கலாம்? இந்த டெஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 300 to 400 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதில் என்ன இருக்குதுன்னு டாக்டரும் சொல்லலை, உங்களுக்கும் தெரியல. அப்படிங்கும் பொழுது இந்த டெஸ்ட் எடுத்ததே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, வெரி ஈஸி. சப்போஸ் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்க, ஒரு பேராமெடிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இதை பற்றி ஒரு ஐடியா இல்லாதனால இந்த டாக்டர் ஏதாவது சொல்லுவாரான்னு பார்க்குறீங்க. இந்த டவுட்டை யார்கிட்ட போய் கிளியர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு டெஸ்ட்டு நீங்கள் பண்ணும்பொழுது அந்த டெஸ்ட்டினுடைய வேல்யூஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டெஸ்ட் எடுக்கிறதே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கவும், நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கவும் அப்படி தான். இப்போது இப்படி ஒரு டெஸ்ட்டு தான் சிபிசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் தான் எல்லா இன்வெஸ்டிகேஷன்லேயும் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஒரு பப்ளிக்காக இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேராமெடிக்கலாக இருந்தால் நிச்சயமாக எல்லாமே இதில் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு யாரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த டெஸ்ட்டில் பிசிவினா என்ன, ஹெமட்டோக்ரிட்னா என்ன, எம்சிவினா என்ன, எம்சிஹெச்னா என்ன, எம்சிஹெச்சினா என்ன, இவ்வளவு அப்ரிவியேஷன்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த டெஸ்ட்டில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அதில் கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். யாராவது ஒரு டவுட் கேட்டால் கூட இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஒரு பேராமெடிக்ஸ். பார்க்கலாமா?